ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்கோம். அவங்க செஞ்சுட்டாங்க, எனக்கும் என்ன பண்ணணும், செய்யணும். ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட சொன்னது கேட்டேன், எனக்கு சங்கடமாகவே இருந்தது. ஒரு நாள் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தார் ஜோம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. நான் ஜோம் பண்ணிட்டு அடுத்தது சொன்னார், பாஸ்டர் ஜோம் பண்ணிவிடுங்க, சீக்கிரமாக இஎம்ஐ கட்டி முடிக்கணும்னாரு. இதுக்கு வர ஜோம் பண்ணணுமா? காருக்கு தான் ஜோம் பண்ணி பழக்கம், இஎம்ஐ கட்டி முடிக்கவும் ஜோம் பண்ண கேட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், நான் எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப இஎம்ஐ ஆயிடுச்சு அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்கள் பிளான் பண்ணி தான் இது வாங்கினீங்களான்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், நாங்கள் ஆக்சுவலாக வாங்க போனது வேற வண்டி, அதுக்கு நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் பாஸ்டர். நாங்கள் எந்த காரை வாங்கணும்னு நினச்சோன்னா பக்கத்து வீட்டுக்காரன் முந்தின வாரம் அதை வாங்கி வச்சுட்டான். அம்மா, என் மனைவியால் தாங்க முடியல, அவன் வாங்கின காரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அதனால வீட்டில் இருக்கிறது 3 பேர் தான், ஒரே பிள்ளை, அப்பா அம்மா. ஆனால் அவன் இந்த காரை வாங்கிட்டான். அதனால அவனை விட அடுத்த லெவலில் தான் என்ன பண்ணணும், கார் வாங்கணும்னு 6 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கார் வாங்கி வண்டி நிறுத்திருக்காரு. இப்போ 6 பேர் வண்டி வந்ததோட பல மடங்கு இஎம்ஐ இப்போ என்ன பண்ணுது அவருக்கு, ஒவ்வொரு வாழ்வா குத்துற மாதிரி இருக்கு இப்போ அவருக்கு. எதுக்கு இது என்னன்னா ஒரு போட்டி. அவனுக்கு இருக்கு, நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது, அதை விட கம்மியா இருந்துடக்கூடாது. ஐ ஹாவ் டு கம்பீட் வித் ஹிம், எனக்கு அவங்கள விட பெட்டரா இருக்கணும். இந்த வெறி இருக்கு பாருங்க, நம்மளை சுலபமா நம்மளை வாழ விடாது, நம்மளை பாரப்படுத்திடும்.